இந்த சம்மர் லீவ்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணுமா? அப்போ மீஞ்சூர்ல இருக்கிற SST கம்ப்யூட்டர் சென்டர்ல உங்களுக்கு விருப்பமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேருங்க. இப்போ சம்மர் ஆஃபரா 75% வரை கோர்ஸ் ஃபீஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. தரமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் குறைவான கட்டணத்தில். SST கம்ப்யூட்டர் சென்டர், TH ரோட், இந்தியன் பேங்க் அருகில், மீஞ்சூர். கால் 9962123457. நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803. மொபைல் 9962194022. Good morning, all of you. நம்ம காலேஜுக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் ஆக்ஷன் ரெடியா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலை வந்து என்னால் மறக்க முடியாது. இனிமையான காலை, ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு காலேஜ் பொன்னேரிக்கு வந்திருக்கேன். ஸ்ரீதேவி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்திருக்கேன். அதாவது எதை சொல்லுதுன்னா, உண்மையாகவே வந்து வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போனால் ஒரு உணர்வு இருக்கும்ல சார். அதாவது சார் வந்து ரமேஷ் சார் தான் வந்து என்னை வந்து அழைச்சாரு. சார் நீங்கள் வாங்க சார்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஒரு வேறு லெவல் சார் தான் காலேஜ் ஆக்டில். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அந்த ஒரு அது ஒரு ரொம்ப எளிமையாக பழகுறாரு. முக்கியமாக வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிரியர்களும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அழகான ஒரு பாச பிணைப்பு இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப அழகாக வந்து அன்பால் வந்து இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. 25 ஆண்டு வந்து இப்போ முடிஞ்சு நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கேன். இதில் பெருமையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவும் இந்த காலேஜ் ஃபங்க்ஷன் வந்திருக்காரு. அவர் வழியில் நானும் வருது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். கமல் சார் இங்கே வந்திருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த நாள் மறக்க முடியாது. ஸோ மக்களே, ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ரொம்ப அழகான காலேஜ். ஸோ நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ரமேஷ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நன்றி சார். அம்மா பத்தி பேசுறீங்க, ஊர் கிளம்பிட்டு இருக்கேன். சார் இப்போ அப்பா விட அம்மா தான் ரொம்ப முக்கியம். இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா சார், இப்போ அப்பா கூட கேட்டிங்கன்னா யார் ரொம்ப முக்கியம்னா அம்மான்னு தான் சொல்லுவாங்க சார். இப்போ என்கிட்ட கேட்டாலும் அப்பாவும் முக்கியம்தான். அம்மா வந்து அதான் எல்லாம் சொல்ற மாதிரி அது ஒரு அவங்க அந்த பாசமே வேற சார். ஆக்சுவலா நம்ம கோயிலில் போய் சாமி வணங்குறோம் எல்லாம் ஓகே. நான் எப்பவுமே கோயிலுக்கும் போவேன். அம்மா டெய்லி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பும் போது அந்த வேலை வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடக்கும் சார். ஆக்சுவலா எங்கள் அப்பாவும் அவங்க அம்மா கிட்ட, எங்கள் பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் தான் கிளம்புவார். ஸோ இது ரொம்ப இது நான் மட்டும் இல்லை, உலகமே இதுதான் சார் சொல்லுது ஆக்சுவலா. நன்றி நன்றி சார். நன்றி சார். இந்த ஃபோட்டோலாம் வந்து உட்காந்து பேசக்கூடாது. நாங்கள் ஸ்ரீகாந்த் தேவாவை நிற்கிறேன்னா எங்கள் அப்பா தான் காரணம். ஒரு இசையமைப்பாளராக, அதாவது என்ன சொல்றதுன்னா, உலகத்திலேயே என்னோட அப்பா தான் பெஸ்ட்டுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன வயசுலேயே ரொம்ப அன்பை காட்டி பெரியவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இசையில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு காலையில் வரைக்குமே எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நினைப்போம் சில நேரத்தில் அப்பா வந்து பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அப்பா வந்து சில அட்வைஸ் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் கேட்க மாட்டோம் ஆக்சுவலா. பட் நம்ம கேட்க மாட்டோம், கேட்போம்னா காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஆனால் அவங்க பண்ண அட்வைஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிலேருந்து என்னோட வேண்டுகோள் என்னன்னா, அப்பா அம்மா அட்வைஸ் சொல்றதை கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. கேட்பீங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தாயின் சுமை 10 மாதம், ஆனால் தந்தையின் சுமை தந்தை உயிர் உள்ள வரை இருக்கும். அந்த தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. அடுத்த போட்டோ. நேஷனல் அவார்டு கருவறை அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம்க்கு சார் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க 2021. அவருடைய மிகப்பெரிய கனவு அச்சீவ்மெண்ட். இவர் வாங்கினதை விட அவருடைய தந்தை தான் ரொம்ப பெருமையா பேசினாங்க. அதை பத்தி அப்படியே சொல்லுங்க. அதாவது இந்த நேஷனல் அவார்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து தமிழ்நாட்டில் மியூசிக் டைரக்டர்லேயே வந்து 6 பேர் தான் வாங்கியிருக்காங்க. அதை நானும் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். கேவி மகாதேவன் ஐயா வாங்கியிருக்காரு.
இளையராஜா சார் வாங்கியிருக்காரு, ஏ ரஹ்மான் சார் வாங்கியிருக்காங்க, அப்புறம் ஜிவி பிரகாஷ் வாங்கியிருக்காங்க, அப்புறம் டி இமான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் வாங்கியிருக்கேன், 6வது வாங்கியிருக்கேன். அது இந்த அவார்டு வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினமான உழைப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து நான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணி இதை வாங்கினேன். ஸோ நம்ம ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நினச்சி மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் அது ரொம்ப ட்ரை பண்ணதான் அது ஈஸின்னு தெரியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நேஷனல் அவார்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம், அதாவது எப்பவுமே சில பாட்டுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் போடுவேன், இதுக்கு ஒரு 6 மணி நேரம் எஃபெக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு. ஸோ எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக ஈஸியாக நம்ம நினைச்சது எதுவுமே கையில் கிடைச்சிடும். நேஷனல் அவார்டு கிடைச்சப்போ நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்டருக்கு நான் மியூசிக் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கனவு, ஒரு ட்ரீம்ல இருக்கீங்களா? அந்த ஆசை நிறைவேறதுக்காக வெயிட் பண்றீங்களா? அது என்ன மாதிரியான ஆசை? ஆமா, எனக்கு வந்து எனக்கு விஜய் சார் மியூசிக் பண்ணணும் ரொம்ப ஆசை. கண்டிப்பா உங்களுடைய கனவு சக்சஸ் ஆகும். ட்ரை பண்ணிட்டே இருங்க. பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு பெஸ்டா வெற்றியை கொடுக்கும். இல்ல, எனக்கு ஆரம்பத்தில் விஜய் சார் படம் பண்ணணும் கனவு இருந்தது. பட் நான் என்ன பண்ணேன், அந்த சின்ன சின்ன படமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7வது படம் தான் சிவகாசி. யார் ஹீரோ? சிவகாசி. அப்போ எனக்கு சார் கால் பண்ணாரு, அந்த பிக்சர் தான் நல்லா இருக்கா பிக்சரு. அப்போ சார் எனக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ ஸ்ரீகாந்த் சார், யார்? விஜய் சார். விஜய் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது வந்து 2005 நடந்தது. உங்க சாங் நான் கேட்டேன், சூப்பரா இருந்தது சார். என்ன சாங் சார்? அது என்ன சாங்? ஏன்னா சார் ரொம்ப பிஸி இல்லை, அதனால சார் சார் நான் சொல்லுவேன் சார், போட்டு தாக்கு. ஓகே ஓகே, அந்த பாட்டு நல்ல பாட்டு தான். பட் அந்த பாட்டு இல்லை, ஐயோ அந்த பாட்டு இல்லை. நாங்கள் அப்பதான் 6 படம் 5 படம் பண்ணியிருக்கேன் சார். ஓகே சார், இந்த படம் வச்சிக்க பால இடுப்புல அந்த பச்சைக்கு அந்த பாட்டும் நல்ல பாட்டு தான். அந்த பாட்டும் இல்லை, ஐயோ வேற ஏதோ மியூசிக் டைரக்டர் பத்தி பேசுறாரோ, எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு சார். அப்போ கண்டன் அது இல்லை சார், ஐயோ நல்லா இல்லை. அப்புறம் வந்து என்னன்னு சொல்லிட்டு சரி நான் அப்புறமா கால் பண்றேன் போது அப்போ தேவிஸ்ரீ பிரசாத், யுவன் சங்கர் ராஜா அப்புறம் வேற ஏதாவது பாட்டு கேட்டு என்னன்னு சொல்லிட்டு விஷ் பண்ண வந்துட்டாங்க. ஐயோ விஜய் சார் கையில ஃபோன் பண்ணி ஐயோ என் பாட்டுன்னு சொல்லி கடைசியாக என் பாட்டு இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸாகி என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என்னடா சான்ஸ் கிடைக்க நேரத்தில் அவரும் என்ன பாட்டுன்னு சொல்லு. சரி எனக்கு வெளில போய் சொல்லலாமா வேண்டாமா சார் பண்ணது அப்படின்னு சொல்லும் போது கொஞ்ச நேரம் ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அதே நம்பர் வருது. அப்புறம் சார் சரி என்ன ஒரு முக்கியமான பாட்டை மறந்துட்டீங்களே என்னாரு. சார் நான் இப்பதான் சார் 5 படம் பண்ணியிருக்கேன், அதுதான் சார் பாடினேன். அந்த பாட்டு உங்க பாட்டு தானே? ஆமா ஆமா சார், எனக்கு அந்த பாட்டு தாங்க கேட்டேன், எனக்கு சிவகாசியில் அந்த பாட்டு மாதிரியே வேணும் எல்லா பாட்டுமே. ஸோ நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே சின்ன படமும் பெரிய படமும் பெஸ்டா பண்றோம். அது சின்ன விஷயமும் பெரிய விஷயமும் நம்ம பெஸ்டா பண்ணா கடவுள் வந்து நம்மளோட ட்ரீமை நிறைவேற்றுவாரு. அதுதான் சிவகாசி படம் விஜய் சார் வந்து ஒர்க் பண்ணேன். ஓகேவா? அதாவது ஒரு சின்ன சென்னையில ஹவுசிங் போர்டு தள்ளி போயிருக்கிறாரு பைக்க. ஆனா அவரோட பைக்க மாண்புமிகு மாணவன்ல விஜய் கடன் வாங்கி கேட்டு நடிச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு பாருங்க உயர்ந்திருக்கிறார். அவருடைய தள்ளு என்ன தள்ளு தெரியுமா? கலைமகள் போட்ட தள்ளு. என்ன சார்? தேங்க்யூ சார். அடுத்தது சார். சார் வந்து ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு. பசங்க சும்மா பாடுறது மட்டும் பாருங்க. சார் அவர் என்ன சொல்றாரு, ஆட மாட்டேன்னு சொல்றாரு. ஆடவும் வேணான்னு நீங்க நின்னாலே போதும் சார், நான் ஆடுவாங்க சார். அதை நீங்க ஆடுவீங்க சார்.